இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யாருன்னு முடிவு பண்ண வேண்டிய நெருக்கடியான நேரத்துல இந்தியா இப்ப இருக்கு. பிஜேபி சார்பா நான் தான் பிரதமர் அப்படின்னு மோடி உறுதியா இருக்கிறார். இந்த சூழ்நிலையில மகாராஷ்டிரா பாஜகவினுடைய துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு நேத்து அறிவிச்சிருக்காரு. அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்போட மிக மிக நெருங்கிய ஒரு ஆள். மோடி தான் பிரதமர் அப்படின்னு பிஜேபி முடிவெடுத்து இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஆர்எஸ்எஸ் தேவேந்திர பட்னாவிஸ் வச்சு ஒரு கேம் ஆட முடிவு பண்ணிருக்கு. உண்மையிலே ஏன் பட்னாவிஸ் திடீர்னு ரிசைன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வர ஜூன் 8ஆம் தேதி இந்தியாவுடைய அடுத்த பிரதமரா மோடி பதவியேற்க உள்ளதாக செய்திகள் தொடர்ச்சியா வெளியே வந்துகிட்டே இருக்கு. மோடியை தான் அடுத்தது கொண்டு வரணும் அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழு தனியா கூட்டம் போட்டு முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இதே சமயத்துல மகாராஷ்டிரால பூனேல ஆர்எஸ்எஸ் அமைப்பு மிக முக்கியமான இன்னொரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அந்த கூட்டத்துல அடுத்த பிரதமரா இந்தியாவுக்கு யாரு வரணும், ஜூன் 8ஆம் தேதி யாரு பதவி ஏற்கணும் அப்படின்னு அவங்க ஒரு டிஸ்கஷனை முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே வர ஜூன் 8ஆம் தேதி இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக மோடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆர்எஸ்எஸ் முடிவுகள் என்ன? மகாராஷ்டிராவுடைய பிஜேபியினுடைய முக்கியமான தலைவரான நிதின் கட்காரியும் தேவேந்திர பட்னாவிஸும் நேத்து என்ன உட்கார்ந்து பேசினாங்க? இந்தியாவோட அடுத்த பிரதமர் மகாராஷ்டிரால இருந்து வரப்போறாங்களா இல்ல குஜராத்ல இருந்து வரப்போறாங்களா? இது குறித்தான விவாதம் பாஜகக்குள்ள ஏன் இவ்வளவு தீவிரமா பேசப்பட்டு இருக்கு? நீங்க இந்தியாவினுடைய பிரதமரா இருக்கணும்னா பீகாருக்கு நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிதிஷ்குமார் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காரு. 2 கேபினெட் அமைச்சர், 4 துணை அமைச்சர், ஒரு சபாநாயகர். இதெல்லாம் தாண்டி அவர் கொடுத்திருக்கக்கூடிய காமன் மினிமம் ப்ரோக்ராம் மோடியை ஷாக் ஆயிருக்கு. உண்மையிலேயே நாம பிரதமரா ஆகணுமா வேண்டாமா, இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாதா, நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய செக் வச்சிருக்காங்க அப்படின்னு விதி பிழுங்கி உட்கார்ந்திருக்காரு. அப்படி நிதிஷ் கொடுத்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல என்ன இருக்கு? பாஜகவினுடைய திட்டங்கள் எப்படி நொறுங்கி போகுது? ரயில்வே மினிஸ்ட்ரி, ஹைவே மினிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, இது மாதிரி மிக முக்கியமான மினிஸ்டர் பதவிகளை கண்டிப்பா நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு தெலுங்கு தேச கட்சியினுடைய சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய டிமாண்ட் முன் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஆந்திராவுக்கான ஒரு சிறப்பு ஸ்டேட்டஸ் அது குறித்து ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்காரு. இதை எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்கிற மாதிரி இருந்தா உங்களை நாங்க பிரதமரா ஏத்துக்கிறோம், உங்களுக்கு நாங்க ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி நேரடியாவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கேட்கிறார் இல்லையா, அதுல புதுசா நிறைய விஷயங்கள் அவர் ஆட் பண்ணிருக்காரு. அதை பார்த்த மோடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. உண்மையிலே சந்திரபாபு நாயுடு கேட்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல என்னென்னலாம் புதுசா ஆட் பண்ணப்பட்டிருக்கு? ஏன் ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் அதே சமயத்துல பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் இந்த நேரத்துல கேக்குறாங்க? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள்வி. நரேந்திர மோடி நேத்து ஜனாதிபதியை சந்திச்சு அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்தாரு. அந்த போட்டோ எல்லா பத்திரிகையிலே வந்துச்சு, டிவிலே வந்துச்சு. அடுத்தது 3வது முறையா அவர் பிரதமர் ஆகிறதுக்காக தன்னுடைய கூட்டணி கட்சிகளோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே பிரதமரா இருந்தப்ப அவங்க கட்சி தனி பெரும்பான்மையா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இன்னைக்கு மோடியினுடைய பிஜேபி அலையன்ஸுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 292 கிடைச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபியோட நிலைமை என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் இருந்தா மட்டும்தான் அடுத்தது ஆட்சி அமைக்க முடியும், தான் பிரதமர் ஆக முடியும் அப்படிங்கிறதா நிலைமை. ஏன்னா அவங்கள்ட்ட 292 சீட் கூட்டணியோட சேர்த்து இருக்கு. தனி பெரும்பான்மை பிஜேபிக்கு கிடைக்கல. அதுல குறிப்பா இவங்களுடைய ஆட்சியை முடிவு பண்ணக்கூடிய மிக முக்கியமான 2 கூட்டணி எது அப்படின்னா ஆந்திராவினுடைய தெலுங்கு தேசம் கட்சியும் பீகாரோட ஐக்கிய ஜனதா கட்சி. தெலுங்கு தேசம் கட்சியிட்ட பாத்தீங்கன்னா 16 சீட் இருக்கு. ஐக்கிய ஜனதா தளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12 சீட் இருக்கு. இது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரால சிவசேனா, அதாவது ஏக்நாத் சிண்டேவினுடைய சிவசேனாட்ட ஒரு 7 சீட் இருக்கு. இதெல்லாம் இருந்தா தான் மோடியால அடுத்த 5 வருஷம் ஆட்சி செய்ய முடியும். இதுல யாரோ ஒரு ஆள் பிச்சுக்கிட்டு ஓடினா கூட, அது தெலுங்கு தேசமா இருக்கட்டும் இல்ல நிதிஷ்குமாரா இருக்கட்டும், யாரு பிச்சுட்டு ஓடினாலும் மோடியால ஆட்சி செய்ய முடியாது. ஒரு மைனாரிட்டி அரசாங்கமா தான் இது தொடரப்போகுது. இது மட்டும் இல்லாம இன்னும் 5 ஆண்டுகள் மோடி பிரதமராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே சொல்றாங்க. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, மற்ற கட்சியை நம்பிதான் ஆட்சி செய்ய வேண்டிய நிலைமையில இருக்காரு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா மோடி பிரஸ் மீட் கொடுக்கும் போதோ இல்ல பத்திரிகையில பேசும்போதோ மீட்டிங்கை பத்தியான விஷுவல்ஸ் வெளியே வரும்போது ஆளு ரொம்ப டல்லா இருக்காரு.
ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் இதுக்கு முன்னாடி எப்படி எது மாதிரியான அரசாங்கத்தை கடந்த 10 வருஷமா ஆண்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுடைய இயல்பே யாருக்கும் பணிந்து போகாத ஒரு இயல்பு. இந்த சூழ்நிலையில வேற வழியே இல்லாம தான் பிரதமரா இருக்கணும்னா 2 கட்சியை நம்பினா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ரிசல்ட் அவங்களுக்கு உணர்த்தி இருக்கு. இந்த சூழ்நிலையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு உள்ளேயே இவர் தான் அடுத்த பிரதமரா வரணுமா வர வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டிஸ்கஷனுடைய மையம் என்ன அப்படின்னா, மோடி அடுத்த பிரதமர் அப்படின்னு மோடியை சார்ந்த ஒரு குழு, அதாவது பிஜேபியினுடைய தலைவரான நட்டாவா இருக்கட்டும், ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், இல்ல அனுராக் தாக்கூர், அமித்ஷா, ஸ்மிருதி இரானி, இது மாதிரி பிஜேபியில மோடிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு குழு மோடி தான் அடுத்த பிரதமரா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் RSS பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய பிஜேபியினுடைய முக்கியமான தலைவர்களான நிதின் கட்காரி, யோகி ஆதித்யநாத், இது மாதிரியான தலைவர்கள் தனியா கூடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அடுத்த இந்தியாவினுடைய பிரதமராக கோர் RSS மெம்பர், RSS முழுமையான நம்பிக்கையை பெற்ற ஒரே நபரா இருக்கக்கூடிய நிதின் கட்காரி தான் வரணும் அப்படின்னு இந்த குழு உட்கார்ந்து தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிஜேபிக்குள்ளேயே RSS மையமா வச்சு 2 முகாமா பிரிஞ்சிருக்கு. இது முழுக்க முழுக்க அதிகாரத்தை மையமா வச்சு யார் பிரதமர் அப்படிங்கறத மையமா வச்ச ஒரு போட்டி தான், உட்கட்சி பூசல் தான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ், இவர் பிஜேபியினுடைய முக்கியமான ஒரு தலைவராக இருக்காரு. இவரை பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே RSS தரப்புல இருந்து சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுச்சு. அவர் ஏற்கனவே மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அவர் முதலமைச்சராக இருந்தவரை தூக்கி அடிச்சு துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க. அதை செஞ்சது யாருன்னா இதே மோடி, அமித்ஷா தான். தனக்கு எதிராக, தனக்கு போட்டியாக வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைவராக இருக்கார் இவர். இவரை விட்டு வைக்க கூடாது, நமக்கு பதவிக்கு திரட்டாயிரம் சொல்லி அவரை தூக்கி ஓரமா டெபுட்டி சிஎம் ஆக்குனாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகாராஷ்டிரால பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, அதை நான் பொறுப்பேற்று நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு வெளிப்படையாவே பத்திரிகையில் அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா முழுக்க பல மாநிலத்தில் பாஜகவுக்கு சீட்டே கிடைக்கல. இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க, ஒரு சீட்டு கூட கிடைக்கல, 0. இப்போ அண்ணாமலை என்ன ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டாரு? இல்ல கேரளால பாஜக தலைவர் ரிசைன் பண்றேன்னு சொன்னாரா? இல்ல தெலுங்கானால சொன்னாரா? ஆந்திரால சொன்னாரா? ஆனா ஏன் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர் திடீர்னு நான் ரிசைன் பண்றேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு ஏன் சொல்றாரு? ஏன்னா அவர் தொடர்ச்சியாக பிஜேபியினுடைய அடுத்த பிரதமர் கனவுல இருந்தவர். அதை நோக்கி RSS அவரை நகர்த்தி கொண்டே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இவர் பிரதமராக போறாரா, இல்ல இவருக்கு போட்டியா நிதின் கட்காரி வர போறாரா அப்படின்னு ஏற்கனவே அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன முரண்பாடுகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த முரண்பாடுகளையும் தாண்டி நிதின் கட்காரியை ஆதரிக்கணும் அப்படின்னு RSS தரப்புல இருந்து பல கோரிக்கைகள் தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டு இருந்த இந்த நிலையில தேவேந்திர ஃபட்னாவிஸ் தான் ரிசைன் பண்ற அப்படிங்கிற இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் திடீர்னு கொடுத்திருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா, திருப்பியும் மோடியும் அமித்ஷாவும் பாஜகவினுடைய சக்தி வாய்ந்த மனிதர்களாக அடுத்த 5 வருஷம் இருந்தாங்க அப்படின்னா, தேவேந்திர ஃபட்னாவிஸ், நிதின் கட்காரி, யோகி ஆதித்யநாத், இவங்க யாருக்குமே அரசியல் வாழ்க்கை கிடையாது. எல்லாருமே துடைத்து ஓரம் கட்டப்படுவார்கள். எப்படி LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, இது மாதிரியான மிக முக்கியமான சீனியர் லீடர்ஸ் எல்லாம் ஒதுக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி தன்னையும் ஒதுக்கிடுவாங்க. அப்படிங்கிறதுனால எப்படியாவது மோடியினுடைய பிடியில் இருக்கக்கூடிய பிஜேபியை காலி பண்ணணும்னு இவங்க ஒரு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு மறைமுகமான ஆதரவு மத்திய பிரதேசத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. கடந்த 20 ஆண்டுகளா மத்திய பிரதேசம் யார் ஆண்டுகிட்டு இருக்கா அப்படின்னா பிஜேபி தான் ஆண்டுட்டு இருக்காங்க. இடையில 1 வருஷம் காங்கிரஸ் வந்துட்டு போனாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மன்னர் குடும்பங்கள் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஆதரவு. அதுல குறிப்பா சிவராஜ் சிங் சௌஹான் பாஜகவை மத்திய பிரதேசத்துல இன்ச்சா வளர்த்து எடுத்தவர். அவரை மோடி, அமித்ஷா ஓரம் கட்டினாங்க. அவர் அடுத்த பிரதமர் கேண்டிடேட்டா வந்துடக்கூடாது, ஒரு காம்படிட்டிவ் பர்சனா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை மகாராஷ்டிரா சிஎம் போஸ்ட் கூட கொடுக்காம ஓரம் கட்டினாங்க. இப்ப நேரடியா இல்லாம மறைமுகமா இவர் யோகி ஆதித்யநாத் கட்காரி டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது குறித்தெல்லாம் மகாராஷ்டிரால பூனேல RSS தீவிரமா விவாதிச்சுட்டு இருக்காங்க, கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் பல செய்திகள் வந்திருக்கு. அப்போ மோடி பிரதமராகலான்னு பெரிய கனவுல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா 2 விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. பாஜகவுக்கு உள்ளேயே RSS மையமா வச்சு ஒரு குழு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் புதுசான சில விஷயங்களை மோடிக்கு நிர்பந்தங்களா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, பீகாருடைய நிதிஷ் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம், இவங்கள்ட்ட 12 சீட் இருக்கு. இந்த 12 சீட்டு மோடிக்கு ஆதரவு கொடுத்தா தான் அவர் பிரதமர் ஆக முடியும். அவர் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டரா இருக்கார். யாரு? நிதிஷ். அவர் நேரடியாவே கேட்டாரு, எனக்கு 2 கேபினெட் பதவி கொடுங்க, அதாவது 2 கேபினெட் மினிஸ்டர், இது இல்லாம 4 துணை மினிஸ்டர், இது மட்டும் இல்லாம சபாநாயகர் போஸ்ட் எனக்கு கொடுக்கணும், இது எல்லாம் இல்லாம பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும். இந்த சிறப்பு அந்தஸ்தையும் தாண்டி
நான் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்கிறேன், அந்த ப்ரோக்ராமை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராமா? எப்பா இது பிஜேபி லிஸ்ட்லேயே இல்லாதன்னு கேட்டு மோடி அதிர்ச்சி ஆயிட்டார். ஏன்னா மோடிக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது, அது எல்லாமே ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுத்த திட்டம். ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் முரண்பாடுகள் இருக்கலாம், அது அதிகார போட்டி. ஆனால் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்திலிருந்து ஒரு துளி கூட நகராத ஆள் பிரதமர் மோடி. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதோ அதை படிப்படியாக செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை தானே பிரதமராக உட்கார்ந்து செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அமித்ஷாவுக்கு இடையில சிறு முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது சித்தாந்த முரண்பாடுகள்லாம் கிடையாது, அதிகார முரண்பாடு. ஆர்எஸ்எஸ்ஐ விட தீவிரமா ஆர்எஸ்எஸ் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஆள் யாருன்னா மோடியும் அமித்ஷாவும் தான், மிக கராரா செய்யக்கூடிய ஆள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிதிஷ்குமார் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் முன்வைக்கிறாரு. அதில் ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சட்டம் இல்லை. அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடு குறித்தும் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஒரு நாடு ஒரு தேர்தல், அது குறித்தும் எதுவும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய எம்பி சீட்டை அதிகப்படுத்துறது, குறிப்பாக ஃபினான்ஸ் கமிஷனில் பணத்தை அதிகப்படுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. இது எல்லாமே பிஜேபியினுடைய மிகப்பெரிய கனவு திட்டங்கள். கடந்த காலத்தில் செயல்படுத்த முயற்சி பண்ணி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. எப்போ அதனுடைய டிஸ்கஷனை துவங்கினாலும் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இனிமேல் இதை விட மோசமான எதிர்ப்பு வரப்போகுது. ஏன்னா எதிர்கட்சி 232 பேர் உட்காந்துட போகிறாங்க. இதுக்கு முன்னாடியாவது எதிர்கட்சிகள்கிட்ட பலம் இல்லை, ஆளும் கட்சியான பிஜேபி மெஜாரிட்டி பலத்தோடு இருந்துச்சு, எந்த சட்டத்தை வேணாலும் நிறைவேற்றலாம். ஆனால் இனிமேல் எல்லா சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது. குறிப்பாக கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி வாங்கினா தான் அவங்க அதை செய்ய முடியும். 2/3 மெஜாரிட்டி இனிமேல் ஒருபோதும் பாஜகவால் வாங்க முடியாது. ஏன்னா 230 பேர் இந்தியா கூட்டணிக்காரங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரிசாவோட பிஜு ஜனதாதள், அதே மாதிரி ஆந்திராவில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், இவங்க 2 பேரும் பிரதமர் மோடி என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அது காஷ்மீருடைய சிறப்பு அதிகாரத்தை ரத்து பண்ணுறதுலேருந்து டெல்லியினுடைய சிறப்பு அதிகாரம் குறித்தான சட்டங்கள் கொண்டு வரும்போதெல்லாம் மறைமுகமாக பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்களை சாஃப்ட் சங்கின்னு தொடர்ச்சியாக எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த 2 சாஃப்ட் சங்கியும் சீட்டே கிடைக்காம இன்னைக்கு தொடர்ச்சி அளிக்கப்பட்டிருக்காங்க. கொசுறு சீட்டு தான் வச்சிருக்காரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன். ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு முக்கியமான பாடம் என்னென்னா, யாரெல்லாம் சாஃப்ட் சங்கியாக இருக்காங்களோ அந்த கட்சி எல்லாத்தையும் பாஜக முழுங்கிருன்னு ஒரு பக்கம். அதனால தான் நிதிஷ் ரொம்ப தெளிவாக இருக்காரு. நான் உன் கூட கூட்டணிக்கு வருவேன், ஆனால் ஏன் டிமாண்டை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படிங்கிறாரு. பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுங்கிறாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராமை கொண்டு வந்து முன்வைக்கிறாரு. இதே தான் தெலுங்கு தேசத்தினுடைய சந்திரபாபு நாயுடு ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுங்க, அமராவதியை தலைநகராக டிக்ளேர் பண்ணுங்க. அமராவதியை தலைநகராக டிக்ளேர் பண்ணால் 1 லட்சம் கோடி கொடுக்கணும். ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரை புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், பல்வேறு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே கொண்டு வரணும், ஏர்போர்ட்லேருந்து எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் அதை நோக்கி நகர்த்தணும். இது ஒரு மேஜர் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க தரப்பில் இருந்தும் ரயில்வே மினிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி, இது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் போஸ்ட்டுன்னு ஒரு பெரிய டிமாண்டை முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கம் தன் கட்சியை சார்ந்த ஆட்களுக்கு பதவியே கிடைக்காம போக போகுது, இன்னொரு பக்கம் நம்மளால செய்யவே முடியாத பல திட்டங்களை தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமார் கட்சியான ஐக்கிய ஜனதாதளமும் நம்மகிட்ட டிமாண்டாக கேட்குறாங்களே, இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது அப்படின்னு மோடி விழிப்பிதுங்கி நேற்று உட்கார்ந்துருக்காரு. நேற்று போட்ட கூட்டத்தில் நான் தான் பிரதமர் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அவங்க 2 பேரும் கேட்கறத செய்ய முடியுமா முடியாதா, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து நடுங்கிட்டு இருக்கார். இந்த 2 பேருமே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மோடி அரசாங்கத்தை கவுத்து விடுவாங்க. கடந்த காலங்களில் நிதிஷ்குமார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை பாதுகாக்கிறதுக்காக பல தடவை கட்சி மாறி இருக்கார். குறிப்பாக அவர் இந்தியா கூட்டணி தான் இருந்தார். தனக்கு இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் பொறுப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கோபத்தால் ராமர் கோயில் திறப்புக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி கூட்டணியில் போய் அவர் சேர்ந்துட்டார். இதே மாதிரி தான் தெலுங்கு தேசத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் இதே சமயத்தில் இன்னொரு வரலாறும் இருக்குது. பிஜேபிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திலிருந்து பல விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சது யார் அப்படின்னா இதே சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும். அதனால் இவங்க 2 பேரும் ஈஸி கோ கிடையாது. போகிற போக்கில் இவங்களை தட்டி விட்டுட்டு போக முடியாது. இவங்க 2 பேரும் வைக்கக்கூடிய டிமாண்டாக இருக்கட்டும், இவங்க கேட்கக்கூடிய மினிஸ்ட்ரி போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை இவங்க எதிர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே மோடிக்கு மிகப்பெரிய செக். மாநில அதிகாரங்களை காயடிக்கிற மாதிரி நம்பர் ஆஃப் எம்பி பதவிஸை மாற்ற போகிறோம் அப்படின்னு புது சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா மோடி ஒருபோதும் ஆந்திராவினுடைய தெலுங்கு தேசம் அதை ஏற்றுக்காது. ஏன்னா அதில் பாதிக்கப்பட போகிறது ஆந்திரா, குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தும். இதை சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும். அதே சமயத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தால் நிதிஷ்குமாருக்கு பீகாரில் மிகப்பெரிய ஆதரவு குறையும். அது மட்டும் இல்லாமல் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தால் நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு பீகாரில் ஏற்படும். இதனால் இதை எதையுமே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க.
அதனால மோடி எவ்வளவு நாள் பிரதமராக இருக்க போறாரு அப்படின்னு அவருக்கே தெரியாது. அப்படியே அவர் பிரதமராக இருந்தாலும் எந்த விதமான அதிகாரமே இல்லாம ஒரு பொம்மை பிரதமராக, ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்க போறாருன்னு மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தா உட்கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய பூசல். அவருக்கு 75 வயசு ஆக போகுது. அவர் கண்டிப்பா தன்னுடைய பதவியிலிருந்து விலகணும்னு இன்னொரு குரூப் பிஜேபிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை போட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அவர் பிரதமராக ஆசைப்படுகிறாரா என்பது ஜூன் 8ஆம் தேதி தெரியும். ஏன்னா ஜூன் 8ஆம் தேதி அவர் பிரதமராக பதவியேற்க போறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. பிஜேபியையும் மோடி அமித்ஷாவையும் இவ்வளவு பெரிய நெருக்கடியை கொண்டு வந்து விட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்தியா கூட்டணியுடைய மகத்தான வெற்றி. இந்தியா கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, ஆட்சியை நேரடியாக பிடிக்க முடியலனாலும் பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டியா இருக்காங்க 230. எந்த சட்டத்தையும் மோடி நினைச்சாலும் இனிமேல் இவர்களுடைய உதவி இல்லாமல் செய்து முடிக்க முடியாது. இந்த நிலைமை வந்துடக்கூடாது தான் மோடி பயங்கரமா பாடுபட்டாரு. இந்தியாவோட ஊடகங்களை எல்லாம் பயன்படுத்தி எக்ஸிட் போல்ல மிக மேனிபுலேஷனான ரிசல்ட் எல்லாம் கொடுத்தாங்க. 150 தான்ப்பா இந்தியா கூட்டணிக்கு வரும், காங்கிரஸுக்கு 50 சீட்டு கூட ஜெயிக்காதுப்பான்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சாரத்தை பண்ணாங்க. காங்கிரஸினுடைய 11 வங்கி கணக்கில் முடக்குனாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 25 தலைவர்களை பிஜேபி தன்வசம் தூக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏறத்தாழ 211 எம்எல்ஏ எம்பிக்களை மற்ற கட்சியிலிருந்தும் காங்கிரஸ்லேருந்தும் பிஜேபி கட்சிக்கு ஷிஃப்ட் பண்ணி மிரட்டி உள்ள இழுத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு சாதகமாக செயல்பட்டுச்சு. நீதித்துறை பல வழக்குகளில் பாஜகவுக்கு ஆதரவாக மௌனமாக நின்றுச்சு. இந்தியாவில் 2 முதலமைச்சர்கள் தேர்தலுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டாங்க. அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகளை நெருக்கடிக்குள்ளேயே வச்சுட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்திய மீடியாக்கள் எல்லாமே காங்கிரஸையும் இந்தியா கூட்டணியும் கைவிட்டுட்டாங்க. இதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே மோடிக்கும் பிஜேபிக்கும் ஆதரவாக செயல்பட்டு இந்தியா கூட்டணியையும் காங்கிரஸையும் கை நழுவாங்க. இதை எல்லா விஷயத்தையும் தாண்டி 230 சீட்டு ஜெயிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் பிளஸ் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தில் உட்கார போறாங்க. இது முழுக்க முழுக்க ராகுல் காந்தியினுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. இந்த வெற்றி தான் இன்னைக்கு மோடியை மிகப்பெரிய நெருக்கடியில் கொண்டு உட்கார வச்சிருக்கு. வேறு வழியே கிடையாது, நீங்கள் ஜனநாயகமாகத்தான் செயல்பட்டாக வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய நிர்பந்தத்தை மோடிக்கு இந்திய ஜனநாயகம் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ராகுல் காந்தி ஏற்படுத்தியிருக்கார். நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மோடி எவ்வளவு நாளைக்கு பிரதமராக இருக்க போறாரு அப்படின்னு.